ஆண்டவர் கொடுக்கிற வார்த்தை ஆதியாகமத்தின் புஸ்தகம் 28வது அதிகாரம். ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 20வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். 20லிருந்து 22 வரைக்கும் வாசிக்கிறேன். அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இந்த வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டான். யாக்கோபு ஒரு பொருத்தனை செய்கிறான். திருப்பி படிக்கிறார், கவனிங்க. அது எப்படிப்பட்ட வார்த்தை பாருங்க. அப்பொழுது யாக்கோபு, தேவன் என்னோடு இருந்து நான் போகிற வழியிலே என்னை காப்பாற்றி உண்ண ஆகாரமும் உடுக்க வஸ்திரமும் எனக்கு தந்து என்னை என் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலேயும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். பொருத்தனை. இன்னைக்கு நிறைய தேவ பிள்ளைகள் பொருத்தனை பண்ணுவார். ஆண்டவரே, இதை செய்வீரானால் நான் உமக்காக எப்படி வாழுவேன். கர்த்தருடைய சமூகத்திலே சிலரை, நீங்க இன்னும் ஞானஸ்தானம் எடுக்கல, ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளுங்கள். கர்த்தர் மாத்திரம் எனக்கு இந்த காரியத்தை செய்வாரானால் உடனே நான் ஞானஸ்தானம் எடுத்துக் கொள்ளுகிறேன். கர்த்தர் எனக்கு இந்த காரியத்தை செய்தால் நான் ஆண்டவரை தொடர்ந்து நான் சபைக்கு வந்து கர்த்தரை தேடுவேன். அல்லது ஏதாவது ஒரு காரியம் கர்த்தர் அதை செய்தார். இந்த இடத்துல யாக்கோபு 5 காரியங்களை முன்வைக்கிறார். அதுக்கு பிறகு சில நிபந்தனை வைக்கிறார். 5 காரியங்கள் பாருங்க. யாக்கோபு, தேவன் என்னோடு கூட இருந்து, நம்பர் 1, நான் போகிற வழியில என்னை காப்பாற்றி, 2, உண்ண ஆகாரம், 3, உடுக்க வஸ்திரம், 4, என்னை தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவாரானால், அப்படி வர செஞ்சதான் கர்த்தர் எனக்கு தெய்வம். இல்லைன்னா கர்த்தர் எனக்கு தெய்வம் கிடையாது. 5 காரியம். அடுத்தது 6வது பாருங்க, நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். அப்பதான் இந்த கல் தேவனுடைய வீடாகும். அடுத்தது 7வது, தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலையும் உமக்கு தசம பாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணிக்கொண்ட 7 காரியம். இந்த 7 காரியம் ஆண்டவர் செஞ்சா கர்த்தர் தெய்வம். இந்த 7 காரியத்துல கர்த்தர் செய்யலன்னா கர்த்தர் தெய்வம் கிடையாது. என்ன பொருத்தனை இது? இன்னைக்கு நிறைய பேர் பொருத்தனை பண்றாங்க. ஆண்டவரே, இதை செஞ்சு நான் அதை செய்வேன். பொருத்தனை என்பது என்ன? முதலாவது நமக்கு தெரியும், ஆண்டவர்கிட்ட பேரம் பேசுறது கிடையாது. ஆண்டவர்கிட்ட எவ்வளவு பெரிய பிசினஸ் பேசுற மாதிரி பேசலாம். இவருக்கு வேண்டியதை எல்லாம் செஞ்சாக்க அவர் தெய்வமா? இவருக்கு வேண்டிய எதையுமே செய்யலைன்னா அவர் தெய்வம் கிடையாதாம். அப்பதான் அவருக்கு அவர் தெய்வமா? என்ன ஒரு மோசமான ஒரு பொருத்தனை, என்ன ஒரு மோசமான ஒரு சிந்தனை, என்ன ஒரு மோசமான ஒரு மனோநிலை இல்ல? யோசிச்சு பாருங்க. எவ்வளவு ஒரு, இதை நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப கேவலமா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு. இப்படி கூடவா ஒரு மனுஷன் சிந்திப்பான்? இப்படி கூடவா ஒரு மனுஷன் யோசிப்பான்? இப்படி கூடவா ஒரு மனுஷன் கர்த்தரை தேடுதல் நிபந்தனை வைப்பான்? இல்ல, கர்த்தரை தேடுதல் எத்தனை மோசமான நிபந்தனைகளை வைக்கிறான். 7 நிபந்தனைகள். ஆண்டவர் ஆபிரகாமை அழைக்கும் போது 7 ஆசீர்வாதங்களை சொன்னார், நிபந்தனை இல்லாம. ஒரு நிபந்தனை கூட இல்லை. கர்த்தர் அவருக்கு 7 ஆசீர்வாதங்களை, இவருடைய முற்பிதாவாக இருக்கிற தாத்தாவா இருக்கிற ஆபிரகாமுக்கு 7 ஆசீர்வாதங்களை கர்த்தர் கேட்காமலே பிராமிஸ் பண்ணார். ஊர் என்கிற கல்தையனுடைய தேசத்துல அழைச்சு மனதான கர்த்தர் 7 பிராமிஸ் கொடுத்தார். இவன் வாழ்க்கையில பாருங்க, 7 நிபந்தனைகளை வைக்கிறான். இத்தனையும் இருந்தாதான் கர்த்தர் எனக்கு தேவன், இத்தனையும் இருந்தாதான் கர்த்தரை பின்பற்றுவேன், இத்தனை இருந்தாதான் கர்த்தருக்கு இந்த தூணாக நிறுத்தின கல் தேவனுக்கு வீடாகும். இவன் செஞ்சா என்ன, செய்யாட்டி என்ன, செய்யறதுனால யாருக்கு என்ன லாபம்? கர்த்தரை இவன் தெய்வமாய் அறிகிறதுனாலே கர்த்தருக்கு லாபம், இவனுக்கு தான் லாபம். கர்த்தரை பின்பற்றுகிறதுனால யாருக்கு லாபம்?
இவன் தான் நித்தியத்திற்கு பரலோக ராஜ்யத்துக்கு வருவான். கர்த்தரை தேடுகிறதுனாலே யாருக்கு ஆசீர்வாதம்? நமக்கு தான் ஆசீர்வாதம். இன்னைக்கு நிறைய பேர் என்னமோ தாங்கள் கர்த்தருக்கு பெரிய தியாகம் பண்ற மாதிரி, கர்த்தருக்கு ஒரு சேவை செய்யற மாதிரி, என்னமோ தங்களுடைய தயவுனாலதான் கர்த்தரை பிழைக்கிற மாதிரி, அப்படி ஒரு மனநிலைமை. நான் இதை செய்வேன், நீ இதை செஞ்சாங்க, நான் இதை செய்வேன், என்னமோ நம்ம தயவுல அவர் இருக்கிற மாதிரி ஒரு கண்ணோட்டத்திலே பொருத்தனை செய்கிறது. சில சொல்லுவாங்க, கர்த்தர் எனக்கு இதை செஞ்சார்னா நான் சபையில வந்து சாட்சி சொல்லுவேன். என்ன இது? உங்க சாட்சியை வச்சுதானா அவருக்கு சாட்சி கிடைக்குது? அவரு உயர்த்துகிறதற்கு கர்த்தர் எனக்கு இது கொடுத்தார், கர்த்தர் எனக்கு ஒரு குழந்தை கொடுத்தா நான் அதை சாட்சி சொல்லுவேன். நீங்க குழந்தை கொடுத்தாரு, கர்த்தர் சாட்சி சொல்றதுனாலயா கர்த்தர் வந்து அப்படி ஆசீர்வதிக்கிற ஒரு உலகத்துக்கு தெரியுது இல்ல? கர்த்தர் எனக்கு ஒரு வேலை கொடுத்தா கர்த்தருக்கு நான் சாட்சி சொல்லுவேன். கர்த்தரனை ஆசீர்வதிச்சா கர்த்தருக்கு செய்வேன். கர்த்தருக்கு ஒரு வீடு கொடுத்தா அதை வந்து சபையில சாட்சி சொல்லுவேன். என்ன ஒரு மோசமான மனநிலைமைங்கிறனால தேவ சமூகத்திலே தேவ பிள்ளைகள் இந்த மனநிலைமைக்குள் வரக்கூடாது. இதை பார்த்து நம்ம கத்துக்கொள்ளக்கூடாது. நிறைய நேரத்துல பலர் வந்து என்ன செய்யறாங்க, பழைய ஏற்பாட்டு காலத்துல இருக்கிறதான கீழான ஆவிக்குரிய வாழ்க்கையை யாரோ ஒருத்தர் தேடி எடுத்துட்டு அதை போய் பெரிய சாட்சியா நினைச்சிட்டு, அதை போய் ஒரு பெரிய தியாகமா நினைச்சிட்டு, அதை போய் ஒரு பெரிய ஆவிக்குரிய வாழ்க்கையின் மேன்மையா நினைச்சிட்டு, அதை போய் தங்களுடைய வாழ்க்கையில முன்னிறுத்தி செய்யறது எவ்வளவு தவறான வாழ்க்கை. ஆண்டவர்கிட்ட பேரம் பேசக்கூடாது. நீங்க எனக்கு இதை செஞ்சா நான் செய்வேன். நம்ம யாரு அவர்கிட்ட போய் பேரம் பேசுறதுக்கு? இதை செய்தா அவர்கிட்ட செய்வேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் பிசினஸ் பேசுறதுக்கு, பேரம் பேசுறது நம்ம யாரு? அவருடைய காரியம் என்ன, நம்முடைய காரியம் என்ன? அவர்கிட்ட போய் நின்றுட்டு இதை செஞ்சா செய்வேன் அப்படின்னா, ஏதோ நம்ம தயவினால் அவர் இருக்கிற மாதிரி, நம்மளாலதான் அவர் உயர்த்தப்படுற மாதிரியும், நம்ம இல்லைன்னா அவருக்கு வந்து மேன்மை இல்லாத மாதிரியும், ரொம்ப தவறான மனோநிலை. இந்த பொருத்தனை என்பது தவறான காரியம். நிறைய பேர் வந்து புதிய ஏற்பாடுகளை இந்த நாட்களிலும் பொருத்தனம் பண்றாங்க. இதை செஞ்சீங்கன்னா நான் செய்வேன். இந்த பொருத்தனை பண்ணுகிறது என்பது தவறான விஷயம். ஆவிக்குரிய வாழ்க்கையிலே புதிய ஏற்பாடு தேவ பிள்ளைகள் இந்த காரியத்தில் இருக்கக்கூடாது. இது மாதிரி ஒரு தவறான ஒரு காரியத்தை நம்ம வந்து பின்பற்றக்கூடாது. இது என்னமோ பெரிய நல்ல காரியமா நினைச்சு நிறைய பேர் பின்பற்றுவாங்க. யாக்கோபு பொருத்தனை பண்ணாரு, கர்த்தர் செஞ்சாரு. நான் சொல்றேன், யாக்கோபு செய்தது வந்து தவறான காரியம். அந்த மனநிலைமை ரொம்ப மோசமான மனநிலைமை, தவறான காரியம். இப்போ இந்த பொருத்தனை இந்த வார்த்தை நான் ஸ்டார்ட் பண்ணதுனால அதை குறித்து நான் வேறொரு வசனத்தை கொடுத்து பழைய ஏற்பாட்டில் காட்டுற பாருங்க. அதை புரிந்து கொண்டால் பொருத்தனை என்னன்றது நீங்க தெரிந்து கொள்ளலாம். இந்த வசனம் வந்து எல்லாருக்குமே மனப்பாடமாவே தெரியும். தெரிந்த மனப்பாடமா தெரிந்த ஒரு வசனத்தை இப்ப நான் உங்களுக்கு காட்டுறேன். சங்கீதங்களின் புஸ்தகம் 50வது சங்கீதம் 14-15. இந்த வசனம் எல்லாருக்கும் மனப்பாடமாவே தெரியும். அது நிறைய பேர் கவனிக்கிறது வாசிக்கிற பாருங்க. சங்கீதம் 50-14-15. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனைகளை செலுத்தி ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இது எல்லாருக்கும் நிறைய பேருக்கு இந்த 2 வசனம் மனப்பாடமாவே தெரியும். அதுல 15 எல்லாம் மனப்பாடமா தெரியும். 14 விட நல்ல கவனிங்க. நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு உன்னதமானவருக்கு உன் பொருத்தனை செய்து கிடையாது, உன் பொருத்தனைகளை செலுத்தி அதுக்கு பிறகு ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். இந்த இடத்துல பொருத்தனை பத்தி பேசி, ஆனால் இந்த இடத்துல பொருத்தனை செய்து கிடையாது, பொருத்தனைகளை செலுத்தி. ஆண்டவரே இதை செஞ்சீங்கன்னா நான் செய்வேன், அப்படி பொருத்தனை செய்வது கிடையாது. ஆண்டவரே இன்றையிலிருந்து நான் இப்படி இருக்க போறேன் அப்படின்னு அதை செலுத்திடணும். இன்னையிலிருந்து நான் ஒழுங்கா ஜெபிக்க போறேன், செலுத்திடணும். இன்னிலிருந்து நான் ஒழுங்கு வேதத்தை வாசிக்க போறேன், செலுத்திடணும். இன்றையிலிருந்து நான் உண்மை தேடுகிறதுக்கு நான் நேரம் கொடுக்க போறேன், செலுத்திடணும். இன்றையிலிருந்து நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போறேன், செலுத்திடணும். இன்றையிலிருந்து உபவாசித்து ஜெபிக்கிற பழக்கத்தை நான் என் வாழ்க்கையில கொண்டிருக்க போறேன், செலுத்திடணும். இதை செஞ்சீங்கன்னா நான் ஜெபிப்பேன், இதை செஞ்சீங்கன்னா நான் சபைக்கு வருவேன், இதை செஞ்சீங்கன்னா பொருத்தனை செலுத்திடணும். நீ தேவனுக்கு ஸ்தோத்திர பலியிட்டு ஃபர்ஸ்ட் ஆண்டவரை நல்லா மகிமைப்படுத்து. உன்னதமானவருக்கு நீங்க மனதில் தீர்மானம் பண்றீங்களா, நல்ல தீர்மானம் பண்றீங்களா, பண்ணுங்க, தப்பு கிடையாது. இது பேரம் பேசக்கூடாது. நல்ல தீர்மானம் பண்றீங்களா, தீர்மானம் பண்ணுங்க. அந்த தீர்மானத்தை முதல்ல செலுத்திடுங்க. அப்புறம் உங்களுக்கு ஆபத்து காலம் வந்தா ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்க. கண்டிப்பாய் அவர் உங்களை விடுதலை செய்வார்.
நீங்கள் மறுபடியும் தேவனை மகிமைப்படுத்துகிற ஒரு வாய்ப்பை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ தேவ பிள்ளைகள் இந்த பொருத்தனை என்கிற ஒரு தவறான கண்ணோட்டம் நம்முடைய வாழ்க்கையில வரவே கூடாது. பொருத்தனை என்பது ஆண்டவருடைய பார்வையிலே நம்ம பேரம் பேசுகிறதா இருக்கக்கூடாது. யாக்கோபை போல நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு தீர்மானம், நல்ல தீர்மானம் பண்றோமா, அதை நிறைவேற்றி விட்டு போய்கிட்டே இருக்கணும். அதுல லாப நஷ்டம் எதிர்பார்க்க கூடாது. இது நம்ம செய்யறதுனால நமக்கு என்ன கிடைக்கும்? நம்ம நீங்க ஆண்டவரே இது செஞ்சீங்கன்னா நான் ஞானஸ்தானம் எடுப்பேன், எனக்கு ஞானஸ்தானம் எடுக்கிறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? அது கிடையாது. நான் சபைக்கு போறதுனால எனக்கு என்ன கிடைக்கும்? அது கிடையாது. கர்த்தர் தெய்வம், அவரை பின்பற்ற வேண்டியது என் மேல் விழுந்த கடமை. நான் அவரை பின்பற்றுகிறதுனால் அவருக்கு எந்த லாபமும் கிடையாது, எனக்கு தான் ஆசீர்வாதம். நான் அவரை தேடுகிறதுனால அவருக்கு ஒண்ணும் என்னை வச்சு வாழ வேண்டிய அவசியம் கிடையாது. நான் தான் ஆசீர்வதிக்கப்படுகிறேன். ஆண்டவரை ஒரு விக்கிரகத்திற்கு சமானமாய், மற்ற தவறான மார்க்கங்களுக்கு சமானமாய் நடத்த ஆரம்பித்து விடுகிறார். புறஜாதி ஜனங்கள் பொருத்தனை பண்ணுவாங்க. இப்போ அதெல்லாம் எப்படி இருக்கு, நிறைய மாறி இருக்கு. முந்தைய காலத்துல பல வருஷங்களுக்கு முன்னாடி பார்க்கும்போது இந்த ஸ்கூல்ல இந்த எக்ஸாம் வரும், பிளஸ் 10th 12th ரிசல்ட் இருந்தாலும் பார்த்தா நிறைய பேர் மொட்டையா அரைஞ்சிட்டு இருப்பாங்க. என்னன்னா, நான் பாஸ் பண்ண மொட்டை அடிக்கிறேன்னு உடனே பாஸ் ஆவாங்க. சிலர் மொட்டை அடிச்சிருவாங்க, சிலர் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஐயோ, வாய் திறந்து சொல்லிட்டோமே, மொட்டை அடிக்கலன்னா ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லிட்டு அதுக்கும் போய் மொட்டை அடிச்சிருவாங்க சொன்னதுக்காக. இந்த மாதிரி ஆயிடுச்சு. கிறிஸ்தவம் இப்படி ஆயிடுது. எனக்கு இப்படி செஞ்சீங்கன்னா இதை நான் செய்வேன், இது செஞ்சீங்கன்னா நான் அதை செய்வேன். என்ன ஒரு பேரம் பேசுகிற ஒரு தவறான காரியம் இது. தவறான போலி மார்க்கத்தின் அடையாளம் இல்லையா? மற்ற தவறான மார்க்கத்தினுடைய சிந்தனை இது. யாக்கோபு செய்தானா அது சரி கிடையாது. யாக்கோபு செய்த மிகப்பெரிய தப்பு. யாக்கோபு இந்த இடத்துல செய்த பொருதனை மிகப்பெரிய தப்பு. கர்த்தருக்கு மிகவும் பிரியமில்லாத ஒரு காரியம். புரிதலா? கர்த்தருக்கு மிகவும் பிரியமில்லாத காரியம். கர்த்தரை இந்த பொருத்தனை அவர் செய்யறதுனால ஆண்டவரை சந்தோஷப்படுத்தினாரா, கண்டிப்பா வேதனை தான் படுத்தி இருப்பான். இந்த பொருத்தனையினால கர்த்தர் சந்தோஷப்படல, கர்த்தர் துக்கப்பட்டு இருப்பார். அதனால நிச்சயமா சொல்றேன், நம்முடைய வாழ்க்கையிலே பொருத்தனைகள் என்கிற இந்த கான்செப்ட் இன்னைக்கு கிறிஸ்தவத்துக்குள்ள கூட சிலருடைய வாழ்க்கையில் இருக்குது. அதை செய்யாதீங்க, செய்யக்கூடாது. பொருத்தனைனா ஒண்ணு, நீங்க தீர்மானம் பண்ணுங்க, எதையும் யோசிக்காம செஞ்சுட்டே இருங்க, அவ்வளவுதான். இப்படி செய்வேன் தீர்மானம் பண்ணுங்க, செஞ்சிடுங்க. இதை செஞ்சீங்கன்னா இதை நான் செய்வேன் பேரம் பேசக்கூடாது. என்ன செய்யணும்னு நீங்க தீர்மானம் பண்றோமோ, ஒரு நல்ல விஷயத்தை என்ன செய்யணும்னு நம்ம தீர்மானம் பண்றோமோ செஞ்சுட்டு போயிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இதனால இது எந்த கர்த்தர்கிட்ட மட்டும் பேரம் பேசுகிற பழக்கத்துக்கு வரவே கூடாது. அவர் தெய்வம், அதை செய்ய வேண்டிய என்னுடைய கடமை. அவர் தெய்வம், அவரை ஆராதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் தெய்வம், அவரை பின்பற்ற வேண்டியது என்னுடைய கடமை. அவர் தெய்வம், நான் சபைக்கு சென்று கர்த்தரை தொழுது கொள்ள வேண்டியது என்னுடைய கடமை. அவர் தெய்வம், அதனால நான் ஜெபிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் தெய்வம், அவர் ஒருவரே தெய்வம், அதனாலே அவரை நான் ஆராதிக்க வேண்டியது என்னுடைய கடமை. அவர் ஒருவரே தெய்வம், என்னுடைய வாழ்க்கையின் எல்லாமே அவருக்குரியது. அவருக்காக என்னை முற்றிலும் ஒப்புக் கொடுத்து வாழ்வது என்னுடைய கடமை. அவர் தெய்வம், அதனால அவருக்காக நானும் எனக்குண்டான எல்லாம் அவருக்கு சொந்தமாய் எனக்கு ஒப்புக் கொடுத்து வாழ்வது என் மேல் விடுத்த கடமை. இதில் அவர்கிட்ட போய் பேரம் பேசுறதுக்கு நான் யார்? ஆகிய தேவ பிள்ளைகள் இந்த பொருத்தனை என்கிற விஷயத்திலே இதை செஞ்சால் அதை செய்வேன் என்கிற இந்த மனோநிலை கர்த்தருடைய பார்வையிலே ஒருபோதும் ஒருத்தருக்கு வரக்கூடாது. அது ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம். ஏன்னா இந்த நாட்களில் இதே போல நிறைய பேர் இருக்கிறாங்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆண்டவர் மட்டும் எனக்கு செஞ்சா நான் சபையை வந்து சாட்சி சொல்றேன். நான் எனக்கு சொல்ல நினைப்பேன், நீங்க சாட்சி சொல்லி என்ன ஆக போகுது? இந்த சாட்சி யாருக்கு வேணும்? இல்லையா? என்னமோ நம்ம சாட்சி சொல்லிதான் ஆண்டவர் அப்படியே உயர்த்துற மாதிரி, இல்லைன்னா அவருக்கு சாட்சி இல்லாத மாதிரியும். இல்ல இல்ல இல்ல, இது ரொம்ப தவறான ஒரு மனோநிலை. அப்படி கிடையாது. ஆண்டவரை உண்மையாய் பின்பற்ற வேண்டியது நம்மேல் விடுத கடமை. உத்தம இருதயத்தோடு கர்த்தரை தேடணும். அவர் என்னை ஆசிர்வதித்தாலும் ஆசிர்வதிக்காமல் விட்டாலும் நான் அவரை பின்பற்றுவேன். அவர் எனக்கு நன்மை செய்தாலும் நன்மையை செய்யாமல் இருந்தாலும் அவர்தான் எனக்கு தெய்வம். என் வாழ்நாளெல்லாம் அவருக்காக வாழுவேன், அவரை உத்தமமாய் பின்பற்றுவேன். என் வாழ்க்கையிலே அவர்தான் எனக்கு எல்லாவற்றுக்கும் எல்லாமானவர். என் பாவங்களை எனக்கு சுமந்தாரே, இதுக்கு மேல அவர் எனக்கு வேற என்ன செய்யணும்? என் பாவங்களை எல்லாம் தம்முடைய நாமத்தினாலே எனக்கு மன்னித்தாரே, இதை விட வேற என்ன எனக்கு வேணும்? தம்முடைய சொந்த ரத்தத்தினால் என்னுடைய பாவங்களை கழுவினாரே, இதை விட வேற என்ன எனக்கு வேணும்?
என்னை தன்னுடைய பிள்ளையாய் என்னை ஏற்றுக்கொண்டாரே, இதை விட வேற என்ன எனக்கு வேணும்? இதுக்கு வேற என்ன எனக்கு வேண்டும்? இந்த காரியத்திற்காய் வாழ்நாளெல்லாம் அவர் என்ன சொன்னாலும் செய்து வாழ்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த மனநிலைமை நமக்கு இருக்கணும். அதுதான் உண்மையாய் கர்த்தரை தேடுகிற அனுபவம். அதனால பொருத்தனை என்பதை கர்த்தரிட்ட பேரம் பேசி யாருமே என்னைக்குமே பொருத்தனை பண்ணாதீங்க. நீங்கள் எதை தீர்மானிக்கிறீங்களோ அதை பின்பற்றுங்க. நல்ல தீர்மானம் பண்ணுங்க. அதை பொருத்தனை என்ற விஷயத்துல ஆண்டவரேன்னு பேரம் பேசக்கூடாது. இன்னிலிருந்து இப்படி இருப்பேன் தீர்மானம் பண்றீங்களா? தீர்மானம் பண்ணுங்க, செய்யுங்க, ஆண்டவரை பிரியப்படுத்துங்க. எதை எதிர்பார்க்க போயிட்டே இருக்கு. அவ்வளவுதான். ஆண்டவருக்கு நாம கடனாளிகள். அவர் நமக்கு செய்திருக்கிற நன்மைகளுக்கு நம்முடைய வாழ்நாளெல்லாம் அவருக்காக வாழ்வது நம்மேல் விழுந்த கடமை. ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, எங்கள் அருமையான பரிசுத்தம் உள்ள பிதாவே, தேவரீர் எங்கள் வாழ்க்கையிலே நாங்கள் உண்மை பின்பற்ற வேண்டிய விதத்தை எங்களுக்கு நீங்க கற்றுக் கொடுக்கிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரை யாக்கோபை போல ஒருபோதும் ஆண்டவரை சுயநலவாதியாய் உம்மிடத்துல வந்து பேரம் பேசுகிற ஒரு மோசமான மனநிலைமை யாருக்குமே இருக்கக்கூடாது அப்பா. எங்கள் வாழ்க்கையிலே நீங்க எங்களுக்கு செய்த ரட்சிப்பு, எங்களுக்கு கொடுத்த கிருபை, எங்களை ரட்சித்து உங்களுடைய பிள்ளைகளாய் ஏற்றுக்கொண்டதே பெரிய பாக்கியம் அப்பா. ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி பைத்தியமானங்களை தெரிந்து கொண்டீங்க. பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டீங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி தேவன் உலகத்தில் இழிவானவைகளும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளும் இல்லாதவைகளுமாய் இருக்கிற எங்களையும் உமக்காக தெரிந்து கொண்டீங்க அப்பா. மாம்சமாய் இருக்கிற நாங்கள் ஒருபோதும் உமக்கு முன்பாய் மேன்மை பாராட்டக்கூடாதபடிக்கு இப்படி செய்தீங்க. நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் பின்பற்ற கடனாளிகளாக இருக்கிறோம். எங்களை அர்ப்பணிக்கிறோம். மகிமைப்படுங்க, காத்துப்படுங்க. துதிகன மகிமை யாவும் நாங்கள் உமக்கு செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோதரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென்.